பிரபு ஸ்ரீவாஸ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் வந்து இந்த அக்யூஸ். இந்த படத்தினுடைய கதைக்களம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மர்டர் வந்து நடக்குது. ஒரு கட்சி தலைவர் வந்து கொன்றாங்க. ஸோ அதன் மூலியமா வந்து ஹீரோ வந்து அவரை ஆஜர்படுத்துறதுக்காக வந்து சென்னையிலேருந்து சேலம் கோர்ட்டுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கும்பல்கள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு வர்றாங்க, ஹீரோவை எதுக்கு இந்த மாதிரி அட்டாக் பண்ண வராங்க, அது மட்டும் இல்லை ஹீரோவுக்கும் அந்த கொலை பண்ணவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த படத்தினுடைய முன்னிலை ஸ்டோரி. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கூட நீங்கள் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லை அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த உதயவாகட்டும், அஜ்மல் ஆகட்டும், யோகி பாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு தரமான ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா டோட்டலாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு நேர்கோட்டே இல்லை. ஸோ அங்கங்கன்னு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு, லவ் சீன்ஸ் அது இதுன்னு போட்டு மண்டையை வந்து குழப்பி விட்டாங்க. ஆக்சுவலாக எடுத்துக்கிட்ட கதைக்களம் இருக்குல்ல, ஸோ அது அருமையான கதைக்களம். ஸோ அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணதில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக வந்திருக்கும். ஒரு கைதி மாதிரியான ஒரு படமாக கூட அந்த படம் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே சொதப்பினதால இது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு ஆவரேஜ் படமாக வந்து எனக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த படம் ஃபீல் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.